தெய்வகடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் விஜய் சர்மாவின் பணிவான வணக்கங்கள். கவாமங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தசா தஸ்மாத் அஸ்ய பிரதானேன அத்தசாந்திம் பிரயச்சமே. யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை. அழகான தமிழ் செய்யுள்கள். எதற்கு கொடுத்தால் அனைவருக்கும் கொடுத்தது ஆகும். திருமூல நாயனார் சிந்திக்கின்றார். யாரோ ஒருவர் இருக்கின்றார், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து ஜீவன்களுக்கும் உணவிட வேண்டும், அன்னதானம் அளித்திட வேண்டும் என்று எண்ணுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அவ்வாறு ஒரு மனிதனால் முடியுமா? முடியக்கூடிய ஒரு செயலா? முடியக்கூடிய ஒரு காரியமா? சற்று யோசிக்க வேண்டும். முடியாது. அவ்வாறென்றால் என்ன செய்யலாம்? யாவர்க்குமாம், அனைவருக்குமாக, எல்லா உயிர்களுக்குமாக பசுவினிடம் பசுவிற்கொரு வாயுரை, ஒரு கைப்பிடி அருகம்பில்லையோ அகத்திக்கீரையோ அல்லது ஏதோ ஒரு பசுவானது ஏற்கக்கூடிய கோமாதா என்று கூறுகின்றோமே, அந்த கோமாதாவிற்கு ஏற்றதான ஒரு உணவையோ ஒரு கைப்பிடி மாத்திரம் கொடுத்தோமே ஆனால் போரும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிற்கும் உணவளித்த, அன்னதானம் அளித்த ஒரு பெரும் பலனானது நமக்கு சேரும். இவ்வாறு தமிழ் கூறும் நல்லுலகில் திருமூல நாயனாரும் கூறியுள்ளார். நம்முடைய சாஸ்திரங்களும் கவாமங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தசா. கவாமங்கேஷு என்றால் பசுவினுடைய உடலினில் திஷ்டந்தி நிலை பெற்று இருக்கின்றன 14 உலகங்களும் என்று கூறுகின்றன. அத்தகையதான ஒரு உயரிய விஷயம் பசுமாடு என்று கூறக்கூடியதான கோமாதாவாகும். எந்த ஒரு விஷயமும், கோவிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும், பாலாகட்டும், பாலினை நாம் தயிராக்கி, தயிரினை நாம் மோராக்கி, மோரினை நாம் எண்ணெயாக்கி, வெண்ணெயினை நாம் நெய்யாக்கி, இவ்வாறாக இன்று கூட நாம் காண்கின்றோம். சில குழந்தைகளுக்கு தாய்ப்பாலானது பற்றாமல் இருக்கின்றது. அந்த பாலிற்கு பதிலாக பசும்பாலினை கொடுக்க கூறி நம்முடைய மருத்துவர்களும் பரிந்துரைக்கின்றனர். பசும்பால் என்பது அவ்வளவு விசேஷமான ஒரு விஷயமாகும். தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு கூட பசும்பாலினை நாம் கொடுக்க முடியும். இத்தகையதான ஒரு பசுவினை, கோமாதாவாகவே நாம் பெரியோர்கள், நம்முடைய முன்னோர்கள் வளர்த்து வந்தனர். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சென்றோமேயானால், படையெடுத்து செல்வோமே பழைய காலங்களில் சென்றால், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பசுவினை எல்லாம் தம்முடைய நாட்டிற்கு எடுத்து வந்து விடுவினர். என்ன காரணம் என்றால், பசுவானது செல்வமாக கருதி, பசுமாட்டினை செல்வமாக கருதி, கோமாதாவாக கருதி நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்தனர். கோமாதாவினை நாம் வழிபட அந்த கோமாதாவிற்கு நாம் கைங்கரியம் நாம் செய்திட நம்முடைய வாழ்வானது மேலும் மேலும் சிறப்பாக அமையும். மேலும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதமானது மகாலயபட்சமும் வரக்கூடிய ஒரு மாதமாகும். இந்த மாதத்தில் பித்ருபூஜனம், நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய தென்புலத்தாரினை வழிபட வேண்டிய ஒரு விஷயம். எப்படி தென்புலத்தாரினை வழிபடுவது? நாம் செய்யும் வழிபாடு சரிதானா? சரியான நேரத்தில், சரியான காலத்தில், சரியான வழியில் நாம் செய்கின்றோமா? எதுவும் அறியாத ஒரு காலத்தில் நாம் மாட்டிக்கொண்டுள்ளோம் தற்பொழுது. அவ்வாறு இருக்க நம்முடைய முன்னோர்களை எவ்வாறு வழிபடுவது? திருமூல நாயனார் கூறுகின்றாரே, யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை என்று. பசுமாட்டிற்கு, கோமாதாவிற்கு நாம் கைங்கரியம் செய்தோமேயானால், ஏதோ ஒரு பண்டத்தினை கோமாதாவிற்கு நாம் உண்ண கொடுத்தோமேயானால், அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் வழங்கி வருகின்றனர் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த கோமாதாவின் சிறப்பினை நாம் மேலும் 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 நிறைய பல இடங்களில் நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகவே அனைவரும் பசுவினை கண்டால் தெய்வமாக வழிபட்டு, பசுவின் அருளுடன் அனைத்து விதமான நன்மைகளும், அனைத்து விதமான செல்வங்களும், அனைத்து விதமான காரிய தடைகளிலிருந்து விளங்க கூடியதான ஒரு தன்மையும் பெற வேண்டும் என்பதாய் வேண்டிக் கொண்டு, பசுவினை நாம் போற்றுவோம் என்று கூறிக்கொண்டு
அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களுடன் நமஸ்காரங்கள். நன்றி.